வணக்கம் ஸ்பைசி. எல்லாருக்கும் 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பியாக அந்த வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுங்க. 2013 வருஷம் நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். என்னோடய ஃப்ரெண்டு சொன்னால், ராஜா ராணின்னு ஒரு படம் வந்திருக்குல்ல, இந்த படத்தை பாரு சூப்பராக இருக்குது, செம்ம படம், ஃபீல் குட்டாக இருக்குன்னு சொன்னான். ரொம்ப அந்த படத்தை பற்றி பேசினான். சரின்னு வீக்கெண்டில் அந்த படத்தை போய் பார்த்தோம். அந்த படத்தை பார்த்தப்பறம் ஒரு சேட், ஒரு பெயின், ஒரு எமோஷ்னல், ஒரு பெரிய ஹாப்பின்னு அப்படின்னு எல்லா ஃபீலிங்கும் சேர்ந்த மாதிரி இருந்துச்சு. அந்த படம் தான் ராஜா ராணி. நம்ம பேன் இந்தியா டைரக்டர் அட்லியோட ஃபர்ஸ்ட் மேஜிக் தான் அந்த படம். இந்த படத்தை 4ஆக பிரித்து சொல்ல போகிறேன். முடிஞ்ச அளவு போர் அடிக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் திக்கி பேசுவோம், மன்னிச்சுக்கோங்க. நியூ இயர் பிறந்திருக்கு. ஒரு நல்ல ஃபீல் குட் படத்தோடு ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த வருஷத்தை. அதனால இந்த படத்தை பற்றி நான் இன்றைக்கி பேசுகிறேன். தங்களோட கடந்த கால வாழ்க்கையில் நடந்த பெரும் சோகத்தோட ஆர்யா நயன்தாரா தங்களோட மன வாழ்க்கையை ஆரம்பிப்பாங்க. அதிலிருந்து இந்த 2 பேருக்கும் மோதல் தான் இருக்கும். இரு மனங்களின் மோதல் கடைசியில் காதலில் தானே முடியும். நட்பு, பாசம், காதல் இவைகளின் கலவை தான் இந்த படம். ஆர்யா நயன்தாரா எப்படா பிரிவோன்னு காலம் இருப்பாங்க. அட்லியோட எழுத்துக்களில் இவங்க 2 பேரும் ராஜா ராணியாக வாழணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். இவங்க 2 பேரோட முட்டல் மோதல் வாழ்க்கையில் ஒரு நாள் திடீர்னு நயன்தாராவுக்கு வலிப்பு வந்துடும். ஆனால் ஆர்யா கடமைக்குன்னு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்ப்பார். போதையில் நிற்கிற ஆர்யாவுக்கு நயன்தாரா அவங்க பேர் கூட தெரியாது. நயன்தாராவுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை பார்த்து ஆர்யாவுக்கு கடந்த கால சோகம், அது கூடிய பயமும் வந்துடும். டாக்டர் சொல் பேச்சை கேட்ட ஆர்யா நயன்தாராவுக்கு எப்படி இப்படி வந்துச்சுன்னு கேட்கும்போது அந்த அழகான ஃப்ளாஷ்பேக் வரும். எம்பிஏ படிக்கிற பொண்ணு நயன்தாரா அப்பா சத்யராஜோட டேட் லிட்டில் பிரின்சஸாக இருப்பாங்க. அம்மா இல்லாத பொண்ணுன்னு சத்யராஜோட செல்ல பொண்ணாக இருப்பாங்க. ஜெய் ஒரு ரகடு போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு பிள்ளையாக இருப்பார். ஜெய்க்கு ஃப்ரெண்டாக சத்யன் அவங்க வருவாங்க. கஸ்டமர் சர்வீஸ் பிரச்சனையில் சந்திக்கிற நயன்தாரா ஜெய்க்கு முதல்ல இருக்கிறது மோதல். அதுக்கப்புறம் அந்த மோதல் காதலாக மாறும். 2 பேரும் உயிராக காதலிப்பாங்க. நயன்தாரா மேட்பாடி ஈச் அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. அழகாக இருக்கும். கஷ்டத்திலோ நஷ்டத்திலோ ஒருத்தர் விட்டு கொடுக்காம வாழ்கிறது தான் அதுக்கு அர்த்தம். நயன்தாரா ஜெய் காதல் கல்யாண நிலைக்கு போகும்போது ஜெய் அப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டார். சரி, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க 2 பேரும். ஆனால் ஜெய்க்கு அப்பா மேலே பயம், வெளிநாடு போயிடுறாரு. சோகத்தில் நயன்தா அழுகிறது பார்க்க மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ அட்லி ஒன்று நினச்சிப்பார், கண்ணுங்களா இந்த செகண்ட் ஹாஃப்னு ஒன்று இருக்குது, அதில் ஆர்யா நஸ்ரியா லவ்னு ஒன்று இருக்குது, அதை பாருங்கன்னு அவர் நினச்சிருப்பார். தன்னோட பொண்ணுக்கு இப்படி ஆகிட்டுன்னு சத்யராஜுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். தன்னோட அப்பாவை ஹாஸ்பிட்டலில் பார்க்குற நயன்தாராக்கு இன்னொரு இடியாக ஒரு பெரிய விஷயம் வரும். எந்த லவ்வரும் தாங்கிக்க மாட்டேன் இந்த விஷயம் கேட்கும்போது. ஆமாங்க, காதலிச்ச பையன் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்கிற செய்தி நயன்தாராவுக்கு வரும். அப்போதான் அவங்களுக்கு அந்த வலிப்பு நோய். எல்லா லவ் ஃபெயிலியரான பசங்க பொண்ணுங்களுக்கு இப்படி ஒரு அப்பா இருக்க மாட்டாங்கன்னு ஏங்க வச்சிருப்பாரு சத்யராஜ். நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போனால் நம்மளும் போகணும்னு அவசியம் இல்லை. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கை ஒரு நாள் மாறும். இது வசனம் இல்லைங்க, இதுதான் வாழ்க்கை. நம்ம கஷ்டம், துன்பம், துயரம், சோகம் எல்லாம் ஒரு நாளில் மாறாது. ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும். வருஷங்கள் போகுது. தன்னோட அப்பாக்காக கல்யாணம் பண்ண சம்மதிக்கிறாங்க நயன்தாரா. ஜெய் தனக்கு போட்டு விட்ட என்கேஜ்மெண்ட் மோதிரத்தையும் கலட்டி வச்சுருவாங்க. ஆர்யா அந்த கதையை கேட்டு ஒரு பொண்ணு ஒரு பையனை இப்படி லவ் பண்ணுவாங்களான்னு அப்படி ஒரு வார்த்தை சொல்கிறார். அது அழகாக இருக்கும். எனக்கு நடந்த மாதிரி நயன்தாராவுக்கு ஒரு சோகம் இருக்குன்னு ஆர்யா நயன்தாராவோட காயத்துக்கு மருந்தாக மாறுவார். ஆனால் காயப்பட்ட நயன்தாரா ஆர்யாவோட அன்பையும் காயம் வயசில் என்ன நினச்சிருப்பாருன்னா, என்னப்பா இன்னும் நஸ்ரியா ஆர்யா காதல் கதை இருக்குது, எல்லாரும் அதுக்கால ரெடியாக இருங்கன்னு சொல்லியிருப்பார். தன்னோட நண்பனுக்கு நடந்த சோக கதையை சொல்ல நன்மேண்டான்னு சந்தானம் வருவார். நஸ்ரியா ஆர்யா காதல் கதை முதல்ல தான் தொடங்கும். நஸ்ரியாவுக்கு ஆர்யா மேலே ஒரு சின்ன காதல், ஆர்யாவுக்கு நஸ்ரியா மேலே இன்னொரு காதல், அப்படின்னு 2 பேரும் காதல்லே இருப்பாங்க. ஆர்யா தன்னோட காதலை சொல்ல வருவார். ஆனால் நஸ்ரியாவுக்கு தனக்கு ஆர்யா மேலே இருக்க ஈர்ப்பை பற்றி நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பொண்ணுக்கு ஆண் மேலே இவ்வளோ அழகான காதல் வருமானு எனக்கு சத்தியமாக தெரியாது. நஸ்ரியா ஆர்யா காதல் அவ்வளோ அழகாக இருக்கும். நஸ்ரியா தான் அநாத ஆசிரமத்தில் வளர்ந்துன்னு சொல்லும்போது மனசு ஒரு மாதிரி இலகிரும். ஆர்யா இனிமேல் நம்ம தான் நஸ்ரியாவுக்கு எல்லாமே கல்யாணமே பண்ணிடுவார். அடுத்த நாள் 2 பேரும் வெளியே சந்தோஷமாக போகும்போது தான் அந்த கோரமான சம்பவமே நடக்கும். அதில் அழகாக போகிற இவங்க காதல் கதையில் நஸ்ரியாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிரும். நஸ்ரியாவுக்கு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது நஸ்ரியாவுக்கு உயிர் போகிற நேரம் ஆர்யா கையை பிடிச்சிட்டு போராடிட்டு எனக்கு உள் மனசு சொல்லிச்சு, இவங்க 2 பேரும் ஒன்று சேரணும், நஸ்ரியா இறந்துடக்கூடாதுன்னு. ஆனால் நஸ்ரியா இறந்துருவாங்க. ஆனால் ஒன்றுங்க, நஸ்ரியா அவங்க காதல் ஜெயிச்சிருச்சு இதில். ஆமாம், நஸ்ரியா மரணம் அடையும் போது அவங்க அனாதை இல்லை, ஆர்யா அவங்களோட மனைவியாக சாவாங்க. தன்னோட காதல் மனைவி இறந்த வலி சோகம்னு 4 வருஷம் அப்படியே கடந்துடும் ஆர்யாவுக்கு. தன்னோட நண்பனுக்கு ஏற்பட்ட வலிக்கு மருந்தாக சந்தானம் கூடவே இருப்பார். இப்படி ஒரு நண்பன் கிடைச்சா எந்த வலியும் சோகத்தையும் கடந்து போயிடலாம்.
தன்னோட நண்பனுக்காக குடும்பத்துக்காக கல்யாணம் பண்ண சம்மதிப்பார் ஆர்யா. இந்த படத்தில் ஆர்யா நயன்தாரா காதல் தோல்வி அப்போ ராத்திரி வந்துடும். இவங்க வாழ்க்கையில் இருள் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி எடுத்திருப்பாரு அட்லி. ஆர்யாவும் நயன்தாராவும் அவங்கவுங்க கடந்த கால சோகத்தை சொல்லும் போது விடிஞ்சிரும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் வாழ்க்கையும் வெளிச்சமாக மாறுற மாதிரி தான் கதை சொல்லுவார் அட்லி. ஆர்யாவுக்கும் ஒரு கடந்த கால சோகம் வலி இருக்குன்னு நயன்தாராக்கு ஆர்யா மேலே ஒரு காதல் வருது. 2 பேரும் மௌன மொழியில் காதல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மறுபடியும் 2 பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுது. டைவர்ஸ் பண்ணிடலான்னு நினைப்பாங்க 2 பேரும். ஆனால் 2 பேருக்குள்ளேயும் ஒரு அழகான காதல் தொய்ப்பு இருக்கும். நயன்தாரா ஆஸ்திரேலியாவில் வேலை பார்க்க ஏர்போர்ட் கிளம்பி போவாங்க. இதில் ஆர்யா நயன்தாராவுக்கு ஒரு மிரர் ஷாட் இருக்கும். ஸ்டார்டிங்கில் 2 பேரும் எலியும் பூனையுமா சண்டை போடுவாங்க. ஆனால் படம் கிளைமாக்ஸ் பக்கம் வரும்போது இன்னொரு மிரர் ஷாட் வரும். அதில் என்னை விட்டு பெயராதுன்னு 2 பேரும் வலியோடு அணைச்சிப்பாங்க. ஆஸ்திரேலியா போகிறதுக்கு போர்டிங் பண்ண போனால் அங்கே ஜெய் இருப்பார். நான் நினச்சேன் இயற்கை பட கிளைமாக்ஸ் மாதிரி இருக்குமோன்னு. நயன்தாராக்காக ஆர்யா ஜெய்கிட்ட பேச போவார். ஆனால் ஜெய் சொல்லுவார், நயன்தாரா கூட நிம்மதியாக வாழுங்கன்னு அட்வைஸ் பண்ணிட்டு ஜெய் நயன்தாரா போட்டு விட்ட அந்த மோதிரத்தை ஏக்கத்தோடு பார்த்துட்டு போவார். அப்போது ஜிவி ஒரு மியூசிக் போடுவார். அது அவ்வளோ அருமையாக. ஜெய் நஸ்ரியா காதல் தோக்கலைங்க. ஜெய் நயன்தாரா போட்ட மோதிரத்தோட வாழ்க்கை ஃபுல்லாக வாழ்வார் சாகிற வரைக்கும். நஸ்ரியா ஆர்யா கட்டின தாலியோட தன்னோட உயிரை விட்டுருப்பாங்க. படம் கிளைமாக்ஸ் பக்கம் வந்துருச்சு. ஒரு அறையை விட்டு நயன்தாரா தன்னோட காதில் ஆர்யாவுக்கு புரிய வைப்பாங்க. 2 பேரும் தங்களோட கடந்த கால சோகங்களை தாண்டி தங்களோட வாழ்க்கையை ராஜாராணியை தொடங்குவாங்க. இந்த படத்தில் அட்லி உடல் கொடுத்தாருன்னா நம்ம ஜி பிரகாஷ் படத்துக்கு உயிர் கொடுத்துருப்பாரு. ஒவ்வொரு பாட்டும் மியூசிக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கூலில் மனசு அழகாக பண்ணியிருப்பார். எனக்கு பிடிச்ச பாட்டு நீ யாரோ யாரோ பாட்டும் இமையே இமையே பாட்டும். எப்போ மனசுக்கு வலி கஷ்டம் இதெல்லாம் இருக்கும்போது இந்த படத்தை பாருங்கள். மனசு கொஞ்சம் ஆறுதலாக லேசாக இருக்கும்.